20 கிலோமீட்டர் டிப்பரை துரத்திச் சென்ற போலீசார் பனங்காட்டுக்குள் வாகனத்தை திருப்பி சிக்கிக் கொண்ட நபர் விசாரணைகளில் காத்திருந்த திடுக்கிடும் தகவல்கள். காலையில் வீதிக்கு வந்த ஜனாதிபதி அனுர செய்த செயல், வாகனங்களில் இருந்தபடி வீடியோ எடுத்த மக்கள், வெளியான காரணம். நாமல் ராஜபக்ஷ அல்ல மஹிந்த ராஜபக்ஷவின் பெயரை சொன்னால் பலர் சிறுநீர் கழிப்பார்கள். சபையில் அவலட்சணமாக பேசிய அர்ச்சுனா, මේ කවුද නාමල් රාජපක්ෂ නම කිව්වාම මට චූඤ්ඤනවා කියලා. හැබැයි මන් දන්නවා නාමල් රාජපක්ෂ නම එයාගේ තාත්තාගේ නම කිව්වම ඔයගොල්ලෝ ගොඩක් අයට චූ යනවා කියලා මන් දන්නවා. හරිද? ගිහිල්ලා செருப்பு දෙකක් ගලවලා. பிள்ளையான் தொடர்பில் திடுக்கிடும் தகவல் ஒன்று கசிவு, கடும் கோபத்தில் தமிழர்கள். இரு பாடசாலை மாணவர்கள் மோதல், 7 பேர் மருத்துவமனையில். தென்னிலங்கை பாடசாலை ஒன்றில் நடந்த கலவரம். விடுதலை புலிகளை பற்றி பேச அனுரவுக்கு முதுகெலும்பில்லை. விடுதலை புலிகளை தோற்கடித்தமை இனவாதம் அல்ல, சீரும் நாமல் ராஜபக்ஷ. ஓடிக்கொண்டிருந்த போது திடீரென்று பிரேக் செயலிழப்பு. உள்ளிருந்த பல பயணிகள் மயிரிழையில் உயிர் தப்பிய அதிசயம், சாரதியின் புத்திசாலித்தனம். வெளியான ஆசிரியர்களின் சர்ச்சை வீடியோ. நாலந்தா கல்லூரி அதிபருக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு. கெஹலியவின் மூத்த மகள் அதிரடி கைது, மீண்டும் சிக்கிய முக்கிய ஆவணம். கைவிட்ட அரசியல் நண்பர்கள். மடு பாலம்பட்டியில் உயிருக்கு போராடும் யானை, காலை வேலைக்கு சென்றோர் கண்ட நிகழ்ச்சி காட்சிகள். கிழக்கிலும் வாழ்வெட்டு, காவாலிகள் அட்டகாசம். ஜனாதிபதி அனுர காதுகளுக்கு செல்லப்போகும் விவகாரம், பரிதாபமாக பலியான நபர். முல்லைத்தீவு அக்கரைவழியில் அறுவடை செய்த நெல்லை எடுத்துச் செல்ல முடியாமல் அவதியுறும் விவசாயிகள், கண்டுகொள்ளாத அதிகாரிகள். 1500 கிலோ அழுகிய மீன்கள் மீட்பு, பெரும் புரளியை கிளப்பிய விவகாரம், வெளியானது காரணம். 15 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய வீடு பயனாளிக்கு கையளிப்பு, வெளியான பகிர் காரணம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். நேற்றைய தினம் காலை ஜனாதிபதி அனுர எந்த பாதுகாப்புகளோ வீதி விலகல் செயற்பாடுகளோ இன்றி மக்களுடன் மக்களாக ராஜகிரிய வீதி வழியாக சமிக்ஞை விளக்குகளில் வாகனம் நிறுத்தி பயணித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதிகள் பயணத்தின் பொழுது பொதுமக்கள் வழிமறிக்கப்பட்டு சமிக்ஞை விளக்குகள் நிறுத்தப்பட்டு ஜனாதிபதி வாகனத்துடனே பயணிப்பது வழக்கம். எனினும் காலை வேளையில் பணிகளுக்கு செல்வோர், அது மட்டுமன்றி பாடசாலை மாணவர்களை பாதிக்கும் என்பதால் தன்னுடைய ஜனாதிபதி வாகனத்துடனே தவிர்த்து மக்களோடு மக்களாக தன்னுடைய காரில் பயணம் செய்த சம்பவமே இவ்வாறு வைரலாக பரவியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் காவல்துறையின் கட்டளையை மீறி 20 கிலோமீட்டர் தூரம் துரத்தி செல்லப்பட்ட முன்னாள் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரின் கைது சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோதமான மணல் கடத்தலில் ஈடுபட்ட ஒருவரை காவல்துறையினர் சினிமா பாணியில் துரத்திச் சென்று பிடித்தனர். பருத்தித்துறையில் மணல் ஏற்றி சென்ற டிப்பர் வாகனத்தை காவல்துறையினர் நிறுத்தச் சென்றபோது சாரதி வாகனத்தை நிறுத்தாமல் அதிவேகமாக செலுத்தி தப்பி ஓடினார். சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் காவல்துறையினர் அந்த வாகனத்தை துரத்திச் சென்றுள்ளனர். ஒரு கட்டத்தில் வாகனத்தை வீதியில் நிறுத்திவிட்டு சாரதி ஓட முயற்சித்த போது காவல்துறையினர் அவரை மடக்கி பிடித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரை விசாரித்த போது அவர் ஒரு முன்னாள் காவல்துறை உத்தியோகத்தர் என்பது தெரிய வந்தது. ஏற்கனவே சட்டவிரோத செயற்பாடுகளுக்காக அவர் காவல்துறை சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டார் என்றும் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள நபர் தனக்கு காவல்துறை திணைக்களத்தில் இருந்த பழைய தொடர்புகள் மற்றும் செல்வாக்கை பயன்படுத்தி நீண்ட காலமாக சட்டவிரோதமான மணல் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளார். தற்போது அவர் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விடுதலை புலிகள் அமைப்பை அழித்து யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர பிள்ளையான் ராணுவத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார் என சட்டத்தரணி உதய கம்மன்பில கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், சிங்கள மக்கள் பிள்ளையானுக்கு நன்றி கடன் உள்ளவர்களாக செயற்பட வேண்டும். விடுதலை புலிகள் ஆதரவாளர்களை மகிழ்விக்கவே பிள்ளையான் சிறைப்படுத்தப்பட்டுள்ளார். அவரை விடுவிக்க போராடுவேன் என்று கூறியுள்ள கருத்துக்கள் தமிழர் பரப்பில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை பேருவளை கல்வி வலயத்துக்குட்பட்ட 2 பாடசாலை மாணவர் குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறில் 7 மாணவர்கள் காயமடைந்து களுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக அழுத்கம போலீசார் தெரிவித்தனர். காபோத சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள பாடசாலை மாணவர்களுக்காக இடம்பெற்ற விசேட வகுப்பில் கலந்து கொண்ட 2 பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர் குழுக்களுக்கிடையில் இவ்வாறு தகராறு ஏற்பட்டது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் அழுத்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விடுதலை புலிகளை தோற்கடித்தமை இனவாதம் அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்றில் நேற்று தெரிவித்தார். இராணுவத்தினர் யுத்தத்தை வென்றவர்கள் தொடர்பில் சுதந்திர தினத்தில் கூற முடியவில்லை. எமது நாட்டில் குறைந்தது இராணுவத்தினர் பெற்ற வெற்றிகள்
பங்களிப்புகள் தொடர்பில் பெருமையாக அரசாங்கத்துக்கு பயன்படுத்த முடியாது என்றாலும் விடுதலை புலிகளை தோற்கடித்தமை இனவாதம் அல்ல என்று நாமல் கூறினார். இது உங்களின் அரசியலாக இருந்தாலும் இராணுவத்தினர் தொடர்பில் உங்களால் பேச முடியாவிட்டால் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் கதைத்து பலனில்லை என தெரிவித்தார். சுதந்திர தினத்தில் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடத்துகிறார்கள், அதை கண்டும் காணாதது போல செயற்படுகிறார்கள். இனவாதத்தை தூண்ட மாட்டோம் என்று ஜனாதிபதி கூறினாலும் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் இனவாதத்தை தூண்டுகிறார்கள். தெற்கு பெரும்பான்மை இனத்தவரை விமர்சிப்பதன் மூலம் டயஸ்போராக்களதும் வடக்கு மக்களதும் மனங்களை வெற்றி கொள்ள முடியும் என்று அரசாங்கம் நினைத்தால் அது நடைபெறாதென்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் இருந்து காலை பருத்தத்துறை நோக்கி 6 மணிக்கு புறப்பட்ட அரச பேருந்து நாகர்கோயில் பகுதியில் பிரேக் செயலிழந்ததால் பேருந்தை தொடர்ந்து இயக்க முடியாத நிலையில் சாரதி அதை அவ்விடத்திலேயே நிறுத்தியுள்ளார். பேருந்தின் பிரேக் செயலிழந்தமையை தொடர்ந்து என்னால் பேருந்தை இயக்க முடியாது என இலங்கை போக்குவரத்து சபையின் பருத்தத்துறை கிளைக்கு தொலைபேசி மூலம் தெரியப்படுத்தி சாரதி நாகர்கோயிலில் பேருந்தை நிறுத்தியுள்ளார். பரீட்சைக்கு சென்ற மாணவர்கள், அரசு அதிகாரிகள், ஏனைய தொழில்துறைக்கு செல்லும் அதிகாரிகள் உரிய நேரத்துக்கு செல்ல முடியாமல் இடைநடுவில் காணப்பட்டதுடன் பருத்தத்துறையிலிருந்து மற்றொரு பேருந்து வரவழைக்கப்பட்டு பயணிகள் ஏற்றிச் செல்லப்பட்டனர். யாழ் வடமராட்சி கிழக்கு பகுதியில் பயன்பாட்டில் இருக்கும் அரசு பேருந்துகள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பழுதடைந்து வருவதால் உடனடியாக புதிய பேருந்தை தருமாறு மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்த போது மக்களின் கோரிக்கைக்கு இதுவரை உரியவர்கள் செவிசாய்க்கவில்லை என்று மக்களால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பழுதடைந்த அரச பேருந்துகளால் அவதியுறும் வடமராட்சி கிழக்கு மக்களின் அவசர கோரிக்கைகளை சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக தீர்த்து தருமாறு வடமராட்சி கிழக்கு மக்கள் வேண்டுகோள் விடுப்பதோடு அண்மையில் வடமராட்சி கிழக்குக்கு கள ஆய்வு செய்த இலங்கை போக்குவரத்து சபை பிரதிநிதிகள் சிறப்பான சேவை இடம்பெறுவதாக கூறிய நிலையில் இந்த நூற்றுக்கணக்கான பயணிகளின் உயிர் மயிரிழையில் காப்பாற்றப்பட்டுள்ளது. கொழும்பு நாலந்த கல்லூரியின் ஆசிரியர் ஒருவர் அந்த கல்லூரியின் அதிபருக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். நாலந்தா கல்லூரியின் முன்னாள் சிரேஷ்ட மாணவ தலைவரின் செயற்பாடுகள் குறித்து பல சந்தர்ப்பங்களில் அதிபருக்கு முறைப்பாடு செய்ததாக குறித்த ஆசிரியர் தன்னுடைய முறைப்பாட்டில் தெரிவித்தார். எனினும் இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் அதிபர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த மாணவன் கல்லூரியின் ஆசிரியர்களுக்கு அழுத்தம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாகவும் இதுகுறித்து அதிபர், ஆரம்ப பிரிவு அதிபர் மற்றும் மாணவர் தலைவர்களுக்கு பொறுப்பான ஆசிரியர் ஆகியோருக்கு தாம் முறைப்பாடு செய்ததாக குறிப்பிட்டார். எனினும் இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் எந்த ஒரு அதிகாரியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குறித்த மாணவன் ஆசிரியர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு நிர்வாகம் இடமளித்தமை என்றும் எதனால் அவ்வாறு இடமளிக்கப்பட்டது என்பது குறித்தும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். இந்த முறைப்பாடு தொடர்பில் கல்வி அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த ஆசிரியை மட்டுமன்றி பௌத்த பிக்கு ஒருவரும் நாலந்தா கல்லூரியின் அதிபருக்கு எதிராக பொரணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் மூத்த மகள் சமித்ரி ரம்புக்வெல லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்தல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். பண மோசடி குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் சமித்ரி ரம்புக்வெல கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். மடு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பாலம்பட்டி பிரதான வீதிக்கரையில் காட்டு யானை ஒன்று வெள்ளிக்கிழமை காலை முதல் உயிருக்கு போராடி வருகிறது. சுமார் 10 வயது மதிக்கத்தக்கதாக கூறப்படும் இந்த யானை எழும்பி நடக்க முடியாத நிலையில் காணப்படுகிறது. குறித்த பகுதிக்கு யானை கூட்டம் ஒன்று வியாழக்கிழமை இரவு வருகை தந்ததாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். அப்பகுதி மக்கள் போலீஸ் மற்றும் வனவள திணைக்கள அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். இந்த யானையை அந்த பகுதியினூடாக செல்லும் மக்கள் பார்வையிட்டு செல்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இரவு வேளை கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட நபர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மரணமடைந்துள்ளார். மட்டக்களப்பு பந்தாறு மூலை பகுதியில் வசிக்க 38 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையான பத்மநாதன் பகிரதன் என்பவரே உயிரிழந்தார். கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஈரளக்குளம் சமுலையடி பொத்தானை என்கின்ற இடத்தில் கடந்த 16ஆம் தேதி இரவு இந்த தாக்குதல் இடம்பெற்றது. குறித்த தாக்குதல் சம்பவம் 16ஆம் தேதி இரவு இடம்பெற்றதோடு மரணித்த இந்த நபர் தன்னுடைய சொந்த வயலில் இருந்த வேளை குழுவாகச் சென்ற நபர்கள் இவரை கூறிய ஆயுதங்களால் தாக்கியும் வெட்டியும் அடித்தும் படுகாயப்படுத்தினர். படுகாயமடைந்தவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு 20 நாட்கள் வைத்தியசாலை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் புதன்கிழமை உயிரிழந்தார். இந்நிலையில் இவ்வாறு மரணமடைந்தவரின் பிரேதத்தை சுமந்தவாறு உறவினர்கள் இறந்தவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டின் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தெரிவித்து கொலை செய்யப்பட்டவருக்கு நீதி கோரி வந்தாரமூலை அம்பலத்தடி சந்தையில் வீதியை வழிமறித்து ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். பின்னர் பிரேதத்தை வந்தாரமூலை பொது மயானத்தில் நல்லடக்கம் செய்துள்ளனர்.
அக்கரை வழியில் அறுவடை செய்த நெல்லை எடுத்துச் செல்ல முடியாமல் அவதியுறும் விவசாயிகள் நிலைமைகளை ரவிகரன் எம்பி நேரில் சென்று பார்வையிட்டதாக கூறப்படுகிறது. முல்லைத்தீவு கொக்கு தொழுவாய் கமரண சேவை நிலைய பிரிவுக்குட்பட்ட தமிழர்களின் பூர்வீக அக்கரை வழி விவசாய நிலத்துக்கு செல்கின்ற வீதி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளமையாலும் குறித்த வீதியில் அமைந்துள்ள விளாத்தியடி இறக்கப்பாலம் உடைப்படுத்ததாலும் அக்கரை வழி விவசாய நிலங்களுக்கு செல்வதற்கு போக்குவரத்து முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் தற்போது அக்கரை வழியில் அறுவடை செய்யப்பட்டு 5000 வரையிலான நெல் மூடைகள் அங்கிருந்து எடுத்துச் செல்ல முடியாமல் வயல்வெளிகளிலும் வீதிகளிலும் நீண்ட நாட்கள் அடுக்கி வைக்கப்பட்டதோடு விவசாயிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகினர். இந்த நிலையில் விவசாயிகளின் முறைப்பாட்டிற்கு அமைய அந்த பகுதிக்கு சென்ற வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் விவசாயிகள் எதிர்நோக்கும் பாதிப்பு நிலை தொடர்பில் பார்வையிட்டதோடு விவசாயிகள் எதிர்நோக்கிய பாதிப்பு நிலைமைகளை சீர் செய்ய தன்னால் கவனம் செலுத்தப்படும் என்றும் உறுதிமொழி வழங்கியுள்ளார். மோதூர் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவுக்குட்பட்ட ரால்குழி அண்மைய பகுதியில் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக கிடைத்த முறைப்பாட்டினை தொடர்ந்து சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் அடங்கிய குழுவினால் இன்று இடத்தள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆய்வின் போது மனித பாவனைக்கு உகந்தது இல்லாத மனித சுகாதாரத்துக்கு கடும் அபாயத்தை ஏற்படுத்தும் புழுக்கள் தொற்றுக்குள்ளான நிலையில் இருந்த கருவாடு தயாரிப்பதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்ட சுமார் 1500 கிலோகிராம் மீன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சுகாதார விதிமுறைகளை மீறி இவ்வாறு தரமற்ற மீன்களை சேமித்து வைத்திருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட மீன்கள் உடனடியாக கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட மீன்கள் பொது சுகாதாரத்துக்கு ஏற்படும் அபாயத்தை கருத்தில் கொண்டு அவற்றை உடனடியாக அளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மனித பாவனைக்கான உணவுப் பொருட்களை வாங்கும் போது அதன் தரம், சுகாதார நிலை மற்றும் சேமிப்பு முறைகள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்துமாறும் பொதுமக்களுக்கு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். திருகோணமலை தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவில் முள்ளிப்பொத்தானையில் மீள்குடியேற்ற திட்டத்தின் கீழ் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட வீடொன்று உரிய பயனாளியிடத்தில் இன்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டு கையளிக்கப்பட்டது. தம்பலகாமம் பிரதேச உதவி பிரதேச செயலாளர் ரா பிரசாந்தன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சின் கீழ் சுமார் 15 லட்சம் ரூபாய் செலவில் புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட வீடு இவ்வாறு திறந்து வைக்கப்பட்டது. வீடற்றவர்களின் நிலையை அறிந்து குறித்த மீள்குடியேற்ற திட்டமூடாக இந்த வீட்டு திட்டம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் தம்பலகாமம் பிரதேச செயலக பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், நிகாட் திட்டமிடல் கிளை உத்தியோகத்தர்கள், முள்ளிப்பொத்தானை கிராம சேவகர் பிரிவின் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இருபது கிலோமீட்டர் டிப்பரை துரத்தி சென்ற போலீசார் பனங்காட்டுக்குள் வாகனத்தை திருப்பி சிக்கிக் கொண்ட நபர் விசாரணைகளில் காத்திருந்த திடுக்கிடும் தகவல்கள். காலையில் வீதிக்கு வந்த ஜனாதிபதி அனுர செய்த செயல், வாகனங்களில் இருந்தபடி வீடியோ எடுத்த மக்கள், வெளியான காரணம். நாமல் ராஜபக்ஷ அல்ல மஹிந்த ராஜபக்ஷவின் பெயரை சொன்னால் பலர் சிறுநீர் கழிப்பார்கள். சபையில் அவலட்சணமாக பேசிய அர்ச்சுனா, මේ කවුද නාමල් රාජපක්ෂ නම කිව්වාම මට චූඤ්ඤනවා කියලා. හැබැයි මන් දන්නවා නාමල් රාජපක්ෂ නම එයාගේ තාත්තාගේ නම කිව්වම ඔයගොල්ලෝ ගොඩක් අයට චූයනවා කියලා මන් දන්නවා. හරිද? ගිහිල්ලා செருப்பு දෙකක් ගලවලා. பிள்ளையான் தொடர்பில் திடுக்கிடும் தகவல் ஒன்று கசிவு, கடும் கோபத்தில் தமிழர்கள். இரு பாடசாலை மாணவர்கள் மோதல், 7 பேர் மருத்துவமனையில். தென்னிலங்கை பாடசாலை ஒன்றில் நடந்த கலவரம். விடுதலை புலிகளை பற்றி பேச அனுரவுக்கு முதுகெலும்பில்லை. விடுதலை புலிகளை தோற்கடித்தமை இனவாதம் அல்ல, சீரும் நாமல் ராஜபக்ஷ. ஓடிக்கொண்டிருந்த போது திடீரென்று பிரேக் செயலிழப்பு, உள்ளிருந்த பல பயணிகள் மயிரிழையில் உயிர் தப்பிய அதிசயம், சாரதியின் புத்திசாலித்தனம். வெளியான ஆசிரியர்களின் சர்ச்சை வீடியோ, நாலந்தா கல்லூரி அதிபருக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு. கெஹலியவின் மூத்த மகள் அதிரடி கைது, மீண்டும் சிக்கிய முக்கிய ஆவணம், கைவிட்ட அரசியல் நண்பர்கள். மடு பாலம்பட்டியில் உயிருக்கு போராடும் யானை, காலை வேலைக்கு சென்றோர் கண்ட நிகழ்ச்சி காட்சிகள். கிழக்கிலும் வாழ்வெட்டு, காவாலிகள் அட்டகாசம். ஜனாதிபதி அனுர காதுகளுக்கு செல்லப்போகும் விவகாரம், பரிதாபமாக பலியான நபர். முல்லைத்தீவு அக்கரை வழியில் அறுவடை செய்த நெல்லை எடுத்துச் செல்ல முடியாமல் அவதியுறும் விவசாயிகள், கண்டுகொள்ளாத அதிகாரிகள். 1500 கிலோ அழுகிய மீன்கள் மீட்பு, பெரும் புரளியை கிளப்பிய விவகாரம், வெளியானது காரணம். 15 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய வீடு பயனாளிக்கு கையளிப்பு, வெளியான பகிர் காரணம்.